இப்போது எமுலேட்டரில் இதை ரன் பண்ணி பார்ப்போம். எமுலேட்டருக்கு வந்து இங்கேயே நீங்கள் கொடுக்கலாம். என்ன பண்ணலான்னா, கீழே ஒரு டேப் இருக்கு இல்லையா, குரோம் வெப் ஜாவா ஸ்கிரிப்ட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் எ டிவைஸ் டு யூஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து கீழே கிரியேட் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னு வரும். ஆனால் ஒரு எரர் வருது. என்ன எரர்னா, நோ சூட்டபிள் ஆண்ட்ராய்டு ஏவிடி சிஸ்டம் இமேஜஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில இமேஜஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த இமேஜஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. டூல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஏவிடி மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். எஸ்டிகே மேனேஜருக்கு மேலே இருக்கும் அந்த ஆப்ஷனு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஸோ இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிரியேட் வெர்ச்சுவல் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஃபோன் அப்படின்னு காமிக்கும். என்னென்ன ஃபோன் இருக்குது அது அத்தனை ஃபோனையும் காமிக்கும். ஸோ நீங்கள் எந்த டிவைஸ், எந்த சைஸ் டிவைஸ் நீங்கள் வேணும் இந்த எமுலேட்டரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிக்சல் எக்ஸலை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இங்கே சிஸ்டம் இமேஜ், அந்த இமேஜ் தான் காணும்னு அங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட் சொல்லிச்சு. ஸோ இங்கே வந்து அதுவாக ரெக்கமெண்ட் பண்ணும் சில இமேஜை டவுன்லோட் பண்ண சொல்லி. நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா இமேஜும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்டட்னு இருக்கு இல்லையா, அந்த டேபில் ஃபஸ்ட்டு இமேஜை டவுன்லோட் பண்ணுறேன். ஏபிஐ லெவல் 13 இருக்கிற அந்த ஃபஸ்ட் இமேஜை நான் டவுன்லோட் பண்ணுறேன். அது டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணோன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகட்டும், டவுன்லோட் ஆகட்டும். A few moments later. ஓகே, டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இங்கே மாதிரி ஃபினிஷ்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இன்ஸ்டலேஷன். ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இமேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கும். ஸோ அதை இப்போ டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஏவிடி நேம், அதாவது எமுலேட்டரோட நேம் என்னன்னு காமிக்கும். இங்கே வந்து கிராஃபிக்ஸ், இந்த செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வெர்ச்சுவல் டிவைஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போய்க்குங்க. கோடுக்கு போயிட்டு அந்த நோ டிவைஸ்னு இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் டிவைஸ் டு யூஸ் அப்படின்னு வரும். இதில் வந்து 2 ஆப்ஷன் இப்போ புதுசாக காமிக்குது. இப்போ நம்ம பிக்சல் கிரியேட் பண்ணோம் இல்லையா எமுலேட்டர், ஸோ அந்த 2 ஆப்ஷன் காமிக்குது. ஸ்டார்ட் பிக்சல் எக்ஸல், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பிக்சல் எக்ஸல் கோல்டு பூட் அப்படின்னு காமிக்குது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பூட்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அதுதான் கோல்டு பூட்டு. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா மேலே, ஸ்டார்ட் பிக்சல் எக்ஸல் API 30 வித் அந்த மொபைல் எமுலேட்டர்னு மட்டும், அந்த ஆப்ஷன் வந்து ஏற்கனவே ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அதே ஸ்டேட்லேருந்து இதான் ஸ்டார்ட் பிக்சல் எக்ஸல் API 30 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டிங் ஃபார் பிக்சல் API டு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஓடிட்டுருக்கும். என்னென்னா ஃபஸ்ட் டைம் பூட் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் வந்துடும். என்னென்னா ஃபெயில் டு லான்ச் பிக்சல் API எமுலேட்டர் டிடன்ட் கனெக்ட் வித்தின் 60 seconds அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் நல்ல CPU i7 i5 அந்த மாதிரி CPU யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மெமரி வந்து கடல் அளவு இருக்குது அப்படின்னா இது வந்து 60 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து எமுலேட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். சற்றே டொங்கலான சிஸ்டமாக இருக்குது, எனக்கு வந்து i3 என் மெமரி வந்து 8 GB அப்படின்னா 60 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகும். ஆனால் இந்த எரர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, கீழே வந்து எமுலேட்டர் பொறுமையாக அது இஷ்டத்துக்கு ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வந்துச்சு, பட் எனக்கு வந்து எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா எமுலேட்டர் ஸ்டார்ட் ஆகும். நல்ல சிஸ்டம் வந்தால் டக்குன்னு வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து வர்ச்சுவல் டிவைஸ் கூகுள் பிக்சல் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து பிக்சல் எக்ஸல் API 30 அப்படின்னு ஆல்ரெடி இருக்குது. ஓகே, நம்ம ஃபோன் லோட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ கீழே வந்து பிக்சல் எக்ஸல் API அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது ஸோ டிவைசஸில். ஸோ இப்போ நான் ரன் வித்தவுட் டீபக்கிங் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ வந்து இந்த மெயின் டாட் ஃபைல், அதை இலவசமாக அந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த பிக்சல் எக்ஸல் API கீழே இருக்கிற அந்த டிவைஸுக்கு கம்பைல் பண்ணி அனுப்பும். ஸோ லான்ச்சிங் டீபக் மோட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இது இப்போ வந்து கம்பைல் பண்ணிகிட்ருக்கு. கம்பைல் பண்ணிவிட்டு அனுப்பும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பில்ட் எரர் வந்துருச்சு, பில்டு ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு உருட்டி மேலே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஓகே, cannot determine dependency of task அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எரர் வருது. fail to find build tools revision 29.0.2. ஸோ இந்த மாதிரி எரர் வந்துச்சு fail to find அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டர்நெட் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இன்டர்நெட் ஆஃபில் இருக்குது, அதனால தான் இந்த எரர் வந்துச்சு. ஸோ நான் வந்து இன்டர்நெட்டை ஆன் பண்ணேன். இப்போ நான் திருப்பியும் பில்டு பண்ணுறேன். அதாவது ரன் கொடுத்து ரன் வித்தவுட் டீபக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னா இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆகி நிறையா இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வரும். வந்த உடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஆண்ட்ராய்டு வெர்ச்சுவல் டிவைஸ் இருக்கு இல்லையா, எமுலேட்டர், அதில் வந்து இந்த சாம்பிள் ஆப் வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகுது. ஸோ எமுலேட்டரில் என்ன நன்மைனா, இது வந்து ஹார்ட் ரீலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இந்த கோடில் மெயின் டாட் ஃபைலில் டைட்டில் ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் வேறு ஏதோ பேருக்கு மாற்றுறேன். ஸோ நான் வந்து அதை வந்து ஜலபுல ஜங்கு அப்படின்னு அந்த டைட்டிலில் மாற்றுறேன். மாற்றி சேவ் மட்டும் கொடுத்தோன்னா போதும். இது வந்து ஹார்ட் ரீலோட் ஆகி அங்கே இமீடியட்டாக அந்த எமுலேட்டரில் வந்து அந்த அப்டேட்டடு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை காமிக்கும். ஸோ இதுதான் ஹார்ட் ரீலோட கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளட்டர் இன்ஸ்டலேஷன் கரெக்டாக இருக்குது, உங்களால் ஆப்பு க்ரியேட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ளட்டர் கான்செப்ட் நிறையா பார்ப்போம். எப்படி ஆப்பு க்ரியேட் பண்ணுறதோ அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டலேஷனில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, என்னால் பண்ண முடியல அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.